ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்டு இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு இது பண்ண போகிறேன். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் வீடியோ தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக மாமா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குந்து வந்து அவர் சும்மாவே ஏதாச்சும் ஒன்று பேசி திட்டிடுவார். எனக்கு இப்போயே வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இது ஒரு வந்தாருன்னா வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்கு மாமா வந்து மீன் வாங்கினாருன்னு சொல்லிட்டாரு. வெளியே போயிருந்தாரு, மீன் வாங்கிட்டு வரேன்ட்டாரு. நான் வாங்கின்னு வர சொல்லிட்டேன். சரி உங்க இஷ்டம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இப்போ என்னன்னு சொல்ல போறேன்னா, ஏன் வாங்கிட்டு வந்த, வேலை இருக்கு இந்த மாதிரி சொல்லி கேட்குறேன். அண்ட் இன்னைக்கு வந்து டியூஸ்டே இல்லையா, ஸோ சில பேர் சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் அதெல்லாம் எல்லாம் சாப்பிடுவோம். பட் ஏன் வாங்கிட்டு வந்தேன், இப்போதான் பூஜை பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராங்க் பண்ண போகிறேன். எவ்வளோ நேரம் போகும் சொல்லி, என்னால் எனக்கு வந்து ரொம்ப திட்டெல்லாம் வாங்க முடியாது. ஸோ நான் வந்து சீக்கிரமாகவே இது வந்து முடிச்சிடுறேன். கொஞ்சம் எவ்வளோ நேரம், ஒரு 1/2 நேரம் இல்லைன்னா ஒரு எவ்வளோ நேரம் பார்க்குறேன். ஒருவேளை அவர் திட்டாருன்னா என்னால் முடியாது, அவர்கிட்ட திட்டு பார்க்க நம்மளால முடியாது. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன் மாமாட்ட ஃப்ராங்க் பண்ணுறேன்னு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா எனக்கு இப்பயே மண்டலம் ரொம்ப சூடாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாமா வந்த பேர் அப்புறம் நான் ஆன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாவா எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப அது வந்து மேலே வைக்கலாமா இல்லை இங்கே எங்கன்னா வைக்கலாமான்னு தெரில. எங்கே வச்சா நல்லா இருக்கும்னு தெரியல, பார்க்குறேன் இருங்க. ஆக்சுவலாக திருப்பி தான் வைக்கணும். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்குறேன் எங்கே வைக்கலாம், எங்கே வச்சா பார்க்குவார், எங்கே வைக்கலன்னு. அங்கே வச்சேன்னா நான் டிவி பார்க்குவார். டிவி பார்க்கும்போது ஏன் அங்கே வச்சுருக்க மொபைலுன்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடத்துல வைக்கலாமா, அது வந்து ரொம்ப லாங் ஆயிடுச்சு, ரொம்ப மேலே ஆயிடுச்சு, நம்ம பேசுகிற சத்தம் கேட்காது. ஸோ நான் வந்து இங்கேயே எங்கேயாச்சும் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே வைக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து பேர் பேசலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு தெரியல, காமெடியாக இருக்கலாம், ஒரு சீரியஸாக இருக்கலாம், எப்படி இருக்கு தெரியல. எனக்கு தான் சிரிப்பு தாங்க முடியாது, எங்கே சிரிச்சிருவோன்னு தெரியல. அது வேறு. ஓகே சரி, அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பசங்க ரூமில் தான் செட் பண்ணிவிட்டேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக மாமா வந்து இன்னும் வரல. நான் வந்து ஜோராக பேசுகிறோன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஜோராக பேசினா தான் உங்களுக்கு கேட்கும். கொஞ்சம் வாய்ஸ் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நல்லா பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன், பார்க்குறேன். ஓகே, அவங்க வரட்டும். வந்துட்டு கறி கேட்ட மாதிரி இருந்துச்சு. மீன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணிருக்கிறேன். கறி வாங்க செவ்வாய்க்கிழமை நல்ல விளக்கம் படுத்துக்கோ. மீன் யாரு கேட்டு வாங்கிட்டு எருமைக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் நான். ஏதோ ஒரு மீன் குழம்புல மீன் ஏதோ வாங்கி சொல்லிட்டு அந்த மீன் அது கேட்டல, அது வேணாம் சொன்ன மாதிரி இன்னொரு மீன் வாங்கினா சொன்ன கறின்னு சொல்ல மாதிரி எப்போ எடுத்து சாப்பிடலாம், அதே வாங்கி வந்து சொல்றேன். நான் ஜிலேபி பார்த்தா கெண்ட மீன் இருக்காங்க, ப்ரௌன் இருக்குது நீட்டா, அது வாங்கி குழம்பு மீன். சரி பசங்க சாப்பிடுவாங்க. மீன் வேணாம் அப்படின்னு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. மீன் வேணாம், கறி வாங்கி வரேன் மாதிரி இருந்துச்சு. அதுக்காக மீனா மீன் குழம்பு செஞ்சுருக்குது. மீன் குழம்பு என்ன செஞ்ச? என்ன கறி குழம்பு செஞ்சுருக்கியா? காரக்குழம்பு மாதிரி வாசனை.
இப்படி வந்தால் இப்படி வந்து சுற்றிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பெரிய ரோடு வந்து என்ன யோசிக்கிற மீனை வச்சு கழுவு. நான் மீன் தானே சொன்னேன் உனக்கு. ஜிலேபி மீன் இருக்குது, பகா மீன், இந்த கடல் மீன் இல்லை தான் சொன்னேன். கடல் மீன் தான் பார்க்கணும். சரி சரி அதான் சொன்னேன். வந்துருக்கிறியா கொழும்பு கூட்டிட்டு சொன்னேன். நீ தான் இப்போ ஃபோன் பண்ணது தெரியாதா? அதான் வாங்குறேன். எங்கேயோ தீட்டிருந்தேன் வேலை இருக்குது அப்படின்னு. சரி செய்யலான்னு மீன் குழம்பு இது பண்ணுவோம். வெங்காயத்தக்கால அஞ்சு இது பண்ணேன். மீன் குழம்பு ஏச்சு உக்காரு வந்து மூச்சு பிடிச்சிருந்தது. இன்னொரு அம்மா இருந்துச்சு போகும்போது. அம்மா எங்கே போயிட்டு இருந்துச்சு. உட்காந்து உட்காந்து அம்மா வீட்டில் நான் ஸ்கூலுக்கு விட்டு அங்கே சாப்பிட்டேன். மழை வருது சீக்கிரம் வருது. சீக்கிரம் வந்துட்டு என்ன வச்சுட்டு வந்தோம். அம்மா வீட்டை விட்டுது 9:30 விட்டேன். நான் துணி வச்சு அங்கே விட்டுருக்கு. நேராக போனேன், லோட் பண்ணேன், காசு இது பண்ணி கொடுத்துட்டு கொரியான் பாய்ஸ் கொரியான். ஐயோ காப்பி எப்படிலாம் இருந்துச்சு. மாமா ஆசை போடுறது கம்மியாகும். என்னாச்சு உண்டு குச்சியா? எனக்கு வரவே வரமாட்டேங்குது. நான் ஃப்ராங்க் பண்ணலான்னு வீடியோ வச்சிருக்கேன் ஒரு. ஆனா எனக்கு வரவே இல்லை. இந்த மாமா கிட்ட என்னால பேச முடியும். ஃப்ராங்க் பண்ணவே தெரியல. எனக்கு ஃப்ராங்க் பண்ணவே தெரியாது. பத்துக்குச்சு. என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறேன் நானு. ஏன் பேசுறது ஒண்ணு ஃப்ராங்கோ என்னவோ. இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஃப்ராங்க்னா நடிக்கிறாங்களா? இல்ல இல்ல எனக்கு தெரியாதுப்பா. என்னோட ஃப்ராங்க் இவ்வளோண்டுதான், சின்னதா. எனக்கு பேசவே வராது. அதுக்கு தான் சரி நான் வந்து மீனை கழுவிட்டு ஆல்ரெடி குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃப்ராங்கு தெரியாமல் ஏதோ ஒன்று லூசு தரமா பேச தெரியல, ஒன்றும் தெரியல. மீன் வாங்க சொன்னே வேணா சொல்லி சண்டை பெருசாக பண்ணிச்சேன். நானே சிரிச்சு காமிச்சு கொடுத்து அதுதான் சரி வராது நம்மளுக்குலாம். சரி சின்னதாக ஒரு ஃப்ராங்க் ஏதோ ஒன்று சின்னதாக பண்ணிட்டு சண்டை போடும். ஒரு சண்டை போட தெரியாத சண்டையில போடுறவர் தான். நான் என்ன நினைச்சு தெரியுமா, எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம், அதனால தெரியல எனக்கு எப்படி ஃப்ராங்க் பண்ணலான்னு. மீன் வாங்கின்னு வந்தால் கேட்குறேன் வேணான்னு அப்படின்னு சொன்னேன். ஐயோ ஏதோ ஒன்று போப்பா. சரி சின்ன ஃப்ராங்க்கு அது முடிஞ்சு போச்சு. இப்போது நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை ஃப்ராங்க் பண்ணலாம். ஆனால் ஃப்ராங்க் பண்ணுவேன்னா எப்படி தெரியாது, சண்டை போடுற மாதிரி ஃப்ராங்க் பண்ணுவேன். நீ தான் இது பண்ணணும், இதான் சண்டை போடணும். ஃப்ராங்க் பண்ணுறது நல்லா தான் தெரியும், பண்ண தெரியாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்னதாக ஃப்ராங்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சின்னதாக. நெக்ஸ்ட் நம்ம செய்யலாம். இப்போ வந்து குழம்பு வச்சுட்டு அப்புறமா சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ பிடிச்சிக்கலாம். அவருக்கு ஃப்ராங்க் பண்ணுற சொல்லி போய் நான் ஃப்ராங்க் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.